गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। दोभिर्युक्तचतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां ददानां हस्तैर्नैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासकुन्देन्दुःशङ्खस्फटिकमणिनिभा भासमानाः समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्रोच्चसमकल्मषाम्। गोष्पतीकृतवारीशं मशकीकृतराक्षसं रामायणमहामालां रत्नं वन्दे नीलात्मजम्। अञ्जनानन्दनं देवं जानकीशोकनाशनं कपीशमक्षाहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने संस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं। व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं। वामे भूमिसुता परस्तु हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोः वायुवादिकोनिषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान्। मध्ये नीलसरोजकमलः कोमलरुचिं रामं भजे श्यामलं। रामं रामानुजं सीतां भरतं भरतानुजं सुग्रीवं वायुसूनं च प्रणमामि पुनः पुनः। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। चरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैकमक्षरं पुंसां महापातकनाशनं। वाल्मीकिगिरिसम्भूता रामाम्बोनिधसङ्गता श्रीमद् रामायणी गंगा पुनाति भुवनत्रयम्। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति पराङ्गतिं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रीहरये नमः श्रीहरये नमः। नमः सद्गुरुभ्यो नमो नमः। ஸ்ரீயப்பத்தியான ராமன் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் குருவோட போகும்போது ஒரு உத்தமமான சிஷ்யன் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறான். ராமாயணத்தில் எங்கேயுமே வால்மீகி ராமருக்கு சஜஷன் சொல்கிற மாதிரியோ, விஸ்வாமித்திரர் ராமனை திருத்துற மாதிரியோ, ராமனை ஏதோ மாற்றி சொல்கிற மாதிரியோ, ராமனை இதை சேஞ்ச் பண்ணுன்னு சொல்கிற மாதிரியோ எதுவுமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் மறைச்சுட்டான்னு அர்த்தமா? வால்மீகி எதையுமே மறைக்க மாட்டார். இருக்கிறதா அப்படியே எழுதுகிற பர்சன் வால்மீகி.
ராமர் வந்து பரமோத்தமான சிஷ்யனாக இருக்கார். அதுலேயும் ஒரு சிஷ்யன்கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான குவாலிட்டி என்ன அப்படின்னாக்கா, தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஸ் தத்துவதர்ஷினா. கிருஷ்ணர் கீதையில் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் கீதையில். சரியா? அதில் சீக்கோ சத்தம் வரக்கூடாதுன்னு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு குருவின் இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய பணிவை வெளிப்படுத்தணும். 2 விஷயத்தை வெளிப்படுத்தணும். ஒன்று பணிவை வெளிப்படுத்தணும், இன்னொன்று ஜிக்ஞாசாவை வெளிப்படுத்தணும். ஜிக்ஞாசானா என்ன? அறியும் அவா. குரு கிட்டேருந்து அறிவை நாம் அறிய வேண்டும் என்ற அவாவை வெளிப்படுத்த வேண்டும். மேலும் அந்த அறிவுக்கு நான் மிக மிக உயர்ந்த முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்பதை என்னுடைய பணிவினால் வெளிப்படுத்த வேண்டும். எப்படி பணிவினால் வெளிப்படுத்துறது அப்படின்னா, குருவுக்கு சேவை பண்ணுறது மூலமாக. எப்போ நம்ம வந்து வாலண்டியராக நம்மளுடைய பொசிஷனை வந்து இன்னொரு ஹியூமன் பீயிங், குருங்கிறவர் யார்? இன்னொரு மனிதர், பார்க்குறதுக்கு நடக்கிறதுக்கு இன்னொரு மனுஷன்தான். ஆனால் அந்த மனிதருக்கு நாம் அடிப்பணிந்து அவருக்கு நமஸ்காரம் செய்து அவருக்கான வேலையை நம்ம செஞ்சு கொடுக்கறது எதுக்கு? அவரால் பண்ணிக்க முடியாதுண்ணா இல்லை, நமக்கு அந்த இடத்துல அந்த வேலை பண்ணும்போது நம்மளுடைய கர்வமும் நம்மளுடைய அகங்காரமும் நம்மளுடைய திமிரும் மற்றதெல்லாம் அடங்குறதுனால இது பண்ணும். இந்த விஷயத்தை வந்து பரிபூர்ணமாக ராமர்கிட்ட பார்க்க முடியாது. எஸ்பெஷலி ராமருடைய அந்த ஒரு நேச்சர் ஆஃப் ஆஸ்கிங். அப்புறம் என்ன, ராமர் கேட்ட உடனே எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறது, ராமர் இப்படி கேட்ட உடனே பரம சந்தோஷமாக விஸ்வாமித்திரர் சொல்கிறார். அண்ட் ராமர் கேட்குற கேள்வியெல்லாம் எப்படி இருக்கு? விஸ்வாமித்திரர், நீங்கள் ஏன் வந்து ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுருக்கேள்? அப்புறம் வந்து இட்லிக்கு சட்னி நல்லா இருக்குமா, இல்லைனாக்கா சாம்பார் நல்லா இருக்குமா? இந்த மாதிரிலாம் எந்த கேள்வியும் இல்லை ராமர் கேள்வி. இந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம், இந்த இடத்துல யார் இருப்பா, இந்த இடத்துல எப்படி தர்மம் இருக்குது, அந்த மாதிரியான கேள்விகளாகவே ராமன் வந்து கேட்டுருக்கான். அதில் வந்து தொடர்ந்து இப்போ எங்கே வந்திருக்கா, நேற்றுக்கு என்ன முடிஞ்சது, ரொம்ப அற்புதமான ராமருடைய பூர்வீகரான பகீரதனுடைய பெருமையை வந்து பார்த்தோம். அதனால் வந்து நம்ம ஒன்று இனிமேல் வச்சுக்கணும், ஹெர்கூலியன் எஃபர்ட் ஆர் ஹெர்கூலியன் டாஸ்க்குன்னு சொல்லக்கூடாது. அது வந்து இம்போர்ட்டட் ஐடியா. அது நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம், தமிழ்லையும் இதுலேயும் பகீரத பயரத்னம் அப்படின்னு தானே சொல்லுவோம். அது இங்கிலீஷுக்கு போகிறச்ச பகீரதன் மட்டும் ஏன் வந்து ஹெர்குலஸ்ன்னு டிரான்ஸ்லேட் ஆகுது? பகீரதன் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும் இங்கிலீஷில்? பகீரதன், பகீரத எஃபர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். சரியா? ஸோ புரியுறதா? நம்மளுக்கு ஒரு சுவாபிமானம் இருக்கணும், புரியுறதா? அந்த மாதிரி ஸோ எப்போவுமே எஃபர்ட் அப்படின்னா பகீரதனுடைய எஃபர்ட்டை வந்து மனசில் வச்சுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சனாதன தர்மத்தில் மிரக்கிள்ஸ்க்கு வந்து எங்கேயுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டான். மிரக்கிளை எதிர்பார்க்குறவன், மிரக்கிள் நடக்கணும்னு எதிர்பார்க்குறவன், அவன் வந்து ஹிந்தியில் அவனுக்கு பேர் வந்து காம்சோர்னு பேர். காம்சோர்னா என்னன்னாக்கா, நான் எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு ஆனால் ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு. நடக்காது. பகவானால் நமக்கு வந்து அற்புதங்களை கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய போதுமான முயற்சி இல்லைனாலும் பகவான் வந்து நமக்கு பலன் கொடுக்குற அந்த சர்வசக்தி பகவான் இடத்துல இருக்கு. ஆனால் அது பகவான் செய்யணும்னு அப்படின்னு நம்ம சும்மா உட்காந்தோம்னா மேக்சிமம் ஒரு தடவை நடக்கலாம், அவ்வளோதான். புரியுறதா? அதனால் மிரக்கிள் இஸ் நாட் எ செல்லிங் பாயிண்ட் ஆஃப் சனாதன தர்மம். புரியுறதோ? மிரக்கிளை வச்சு விற்க முடியாது. ஏன்னா சனாதன தர்மம் இது ஒரு காமன் சென்ஸாக தோணலையா அவங்களுக்கு? என்ன காமன் சென்ஸு அப்படின்னா, நாம் என்ன செய்கிறோமோ அந்த நம்ம செய்கிற செயலுக்கு அது பலன் கிடைக்கும், அவ்வளோதான். இல்லையா? நாம் செய்யாத பலன், நம்ம செய்யாத கர்மத்துக்கு எனக்கு பலன் வேணும்னு கேட்டால் என்ன அர்த்தம்? திருடன்னு அர்த்தம், இல்லையா? அதனால் வந்து ஓகே, இதில் வந்து நமக்கு ரெண்டாவது ஒரு ஃபேக்டர் இருக்குது. என்னது அப்படின்னா, தெய்வம்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. அந்த தெய்வத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த தெய்வங்கிற ஃபேக்டர் என்ன அப்படின்னாக்கா, நேரம், சூழ்நிலைகள், மற்றவர்கள், இது எல்லாம் வந்து ஒன்றா கை கூடணும்.
சரியா? ஸோ நம்ம பிரயத்தனம் ஒன்று இருக்குது. நம்ம பிரயத்தனம் இருந்தால் இதை எல்லாத்த பற்றி பேசலாம். நம்ம பிரயத்தனம் இல்லாமல் இதை பற்றி பேசக்கூடாது. அப்போது இது எல்லாமே கை கூடணும். இது எல்லாமே கை கூடணும்னா கை கூட வைக்கிறதுக்கான சக்தியை வந்து பகவான் வேதத்து மூலம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கான். பகவான் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரையுமே வந்து ஒரு மினியேச்சர் பகவானாக படைச்சிருக்கான். நம்மளால் ஆக்க முடியும், காக்க முடியும், அழிக்க முடியும். ஆனால் எப்படி பகவான் மாதிரி பண்ண முடியாதே ஒழிஞ்சு அதுலேருந்து ஒரு சின்ன செக்மெண்ட்டாக நம்ம பண்ண முடியும். நம்மளுக்கு சுயேச்சை இருக்குது. செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், மாற்றி செய்யலாம். இது பகவான் நமக்கு கொடுத்துருக்கானா இல்லையா? இந்த கொடுக்குற விஷயத்த நான் யூஸே பண்ண மாட்டேன், நான் அப்படியே இருப்பேன், பகவானே நீயே எனக்கு ஏதாவது பண்ணேன் அப்படி. காலத்தால் 8 மணி ஆச்சோடனே சாப்பிடாம அப்படியே வயிறு அப்படியே ரொம்பறதா பார்க்கலாம். அப்போ மட்டும் உனக்கு சுயேச்சை வேணும், இப்படி எடுத்து இப்படி வாயில் போடுறது எல்லாம் அந்த மாதிரி தான் எல்லாமே. அதனால் வந்து பகீரதன் கிட்ட நம்ம பார்த்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தர்மத்து மேலேயும் வேதத்து மேலேயும் இருந்த அபரிமிதமான நம்பிக்கை. எங்கேயுமே கோபம் கொள்ளா தன்மை. புரியுறதா? ஜன்னு மகரிஷி கிட்ட கோபமாக இருக்கலாம், கங்கா கிட்ட கோவப்பட்டிருக்கலாம், சிவபெருமான் கிட்ட கோவப்பட்டிருக்கலாம், எங்கே வேணால் கோவப்பட்டிருக்கலாம். அவர் மனசு உடைஞ்சு போயிருக்கலாம். திலீபன் பண்ண முடியல, அதுக்கு முன்னாடி யார்? திலீபனுக்கு முன்னாடி அம்சுமான் பண்ண முடியல, அம்சுமானுக்கு முன்னாடி யார்? அசமஞ்சன் விட்டுருங்க. அசமஞ்சனுக்கு முன்னாடி யார்? சகரன். கொள்ளு தாத்தா பண்ணல, தாத்தா பண்ணல, அப்பா பண்ணல, நான் மட்டும் இதுக்கு பண்ணணும் அப்படி கேட்கல. புரியுறதா? ஸோ ஹி கேவ் ஹிஸ் 100%. அதில் வந்து உத்தியமம், சாகசம், தைரியம், சக்தி, வீரிய, பராக்கிரமம், ஷடேஷே யத்ர வர்த்தந்தே தத்ர தேவாஹா சகாய கிருத்து அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. உத்தியமம், சாகசம், தைரியம், உழைப்பு, தைரியம், வீரியம், அதுக்கப்புறம் என்ன? புத்தி, சக்தி, பராக்கிரமம். இதெல்லாம் எங்கே இருக்கோ அங்கே தேவர்கள்லாம் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பகீரதனுடைய பிரயத்தனத்தை பார்த்தோம், பகீரதனுடைய சக்ஸஸ் பார்த்தோம். இந்த ஸ்டோரி ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னா பகீரதன் உழைப்பில் இருக்கக்கூடிய கஷ்டம், அதையும் தாண்டி அதை கடந்த ஒரு வெற்றி. இது பகீரதன் கிட்ட நம்ம பார்க்க முடியறது. அந்த மாதிரி பகீரத விஷயத்தை வந்து சொன்ன உடனே அந்த கதையை கேட்டு இந்த கதை யாருக்கு சொல்லின்னு இருக்கா? விஸ்வாமித்திரர் வந்து ராமருக்கு சொல்லின்னு இருக்காரு. ஏன் அப்படி ராமர் வந்து அந்த கதையை கேட்டு அப்படியே ராத்திரி ஃபுல்லாக கடந்து போயிடுதான். இந்த கதையை எங்கேயாவது நிறுத்த முடிஞ்சுதா? நிறுத்தவே முடியல. கடன்னு போயின்னு இருக்கு. அந்த சகரர் வந்தது போனது எல்லாம் அப்படியே வந்தோடனே அப்புறம் வந்து விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்கிற, இந்த மாதிரி ராமரும் லக்ஷ்மணரும் சேர்ந்து விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்கிறா, நீங்கள் இந்த சொன்ன எங்களுடைய பூர்வீகளுடைய கதை, இந்த கங்காவுடைய அவதாரமான கதை, இந்த கதையை கேட்ட மாத்திரத்திலே புண்ணியம் செய்யக்கூடிய இந்த கதை எங்கள் காதில் விழுந்தது. இது டைம் போனதே எங்களுக்கு தெரியல, ராத்திரி முழுக்க கடந்ததும் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேசாக ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்கே போயின்னு இருக்கா இவ எல்லாரும்? மிதிலாவை நோக்கி போயின்னு இருக்கா. இந்த மிதிலாவை நோக்கி போயிட்டே இருக்கும்போது தூரக்கேந்து மிதிலை கண்ணுக்கு தெரியறது. மிதிலை ரொம்ப செழுமையாக இருக்குது, ரொம்ப அழகாக மலைகள், நீர்வீழ்ச்சிகள், ஒரே வனங்கள், அங்கங்கே ஒரே ஆசிரமங்கள்லாம் எப்போவுமே வந்து சிட்டிக்கு வெளியில் இருக்கும் இல்லையா? சிட்டிக்கு நடுவில் இந்த மாதிரி இருக்கிறது வந்து இந்த ஒரு ஆசிரமம் தான். இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து ஆசிரமம். இது சிட்டிக்கு நடுவில் ஏன் இருக்குது அப்படின்னா, சிட்டிக்கு வெளியில் ஆசிரமம் இருந்து இனிமேல் பிரயோஜனப்படாது போல் இருக்குது. சிட்டிக்குள்ளே இருக்கிறவாளுக்கு தான் ஆசிரமம் தேவைப்படுறது. அதனால நம்ம இப்போ ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் வச்சுருக்கோம். பட் ஜென்ரலி வந்து ஆசிரமங்கள்லாம் வந்து சிட்டிக்கு வெளியிலையும் இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் இதுலேருந்து பிச்சுண்டு போய் அங்கே இருக்க முடியும் நிம்மதியாக. அந்த மாதிரி சிட்டிக்கு வெளியில் பார்த்தா ஒரே ஆசிரமங்களாக இருக்குது, ஒரே கோட்டை கொத்தலங்களாகவும் ஆனந்தமாக இருக்குது. அங்கே தூரக்க அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி வந்து ஒரு அழகான இடம் தெரியறது. அப்போ வந்து கேட்குறார் ராமர், இது என்ன இடம்? அந்த மிதிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடம் வருது. இது எந்த இடம்? இந்த இடத்த பற்றி கொஞ்சம் நல்லா சொல்லுங்கோலேன், இந்த தேசம் ரொம்ப நன்னா இருக்கே, இதை பற்றி எனக்கு சொல்லுங்கோலேன் அப்படின்னா உடனே என்ன, விஸ்வாமித்திரருக்கு ஒரே ஜாலியாகிடும்.
பா ஏதோ கேட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி. அண்ட் விஸ்வாமித்திரர் வந்து இந்த இடத்தோட பேர் இது, இது வந்து இது என்ன இடம் வந்து டி நகர். டி நகருக்கு என்ன சிறப்பு யாருக்குமே தெரியாது நமக்கு. சொல்லு நீ சொல்லு டி நகரோட ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்லு. மொழி தியாகராயா நகர். அப்போது உடனே நமக்கு என்ன கேள்வி கேட்கணும், அந்த தியாகராயா யார்? நம்ம ஒருவேளை இந்த பாட்டு பாடுற தியாக பிரம்மமாக இருக்குமோ? தியாக பிரம்மத்தை வச்சு இந்த இடம் இருக்குது அப்படின்னா எங்கேயுமே பாட்டு பாடுற அறிகுறியே இல்லையா, ஒரே கோல்டு சில்வராக இருக்கே அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கணும். அதே மாதிரி அம்பத்தூர்னா என்னது? 50 ஊர். க்ளூ கொடுக்குறேன், நீ கேட்டுக்கோங்க. கிண்டி புரியுறதா? சின்னமலை, முகப்பெயர், இதெல்லாம் எங்கே இருக்குது இந்த இடம்லாம்? இதெல்லாம் சென்னையில் இருக்கக்கூடிய இடங்கள். அப்போது ஒரு இடத்தோட பேர் சொன்னோன்னா அந்த பேரில் வந்து அந்த ஊரோடைய சரித்திரம் இருக்கும். வெள்ளைக்காரன் வந்த உடனே முதல்ல என்ன மாற்றினான், நம்மளுடைய சரித்திரத்தை மறக்க வைக்கிறதுக்கு பேரை மாற்றிடுவான். பேரை மாற்றிட்டா நமக்கு சரித்திரம் அழிஞ்சு போயிடும். புரியுறதா? அதனால வந்து பேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். புரியுறதா? அதனால வந்து இது என்ன தேசம் அப்படின்னா இது விஷாலாபுரி அப்படின்னு அந்த தேசத்தினுடைய பேர். இந்த விஷாலாபுரி தேசத்தினுடைய பேர் அது சொல்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி வந்தது அப்படின்னு ஒரு கதை சொல்லணும் இல்லையா? அந்த ஊர் எப்படி வந்தது, என்ன ஆச்சு அப்படின்னு. உடனே வந்து விஸ்வாமித்திரர் வந்து சமுத்திர மந்தனத்தினுடைய கதையை சொல்கிறார். சமுத்திர மந்தனம்னா என்ன? சமுத்திரத்தை கிடையாது. தயிர் மத்தனம், மந்தனம் அப்படின்னா என்ன? தயிரை கடைஞ்சோன்னா பட்டர் வரும். பட்டருக்கு இங்கிலீஷில் என்ன? பட்டருக்கு இங்கிலீஷில் என்ன? பட்டர் தானே. பட்டரை வந்து தமிழில் சொன்னோன்னாக்கா வெண்ணெய், அப்படி இல்லை வெண்ணெய் அப்படின்னு. எப்போ கடைஞ்சாலும் வராது, காத்தால சூரியோதயம் போது கடைஞ்சால் அது வெண்ணெய் வரும். அந்த மாதிரி சரி போட்டோம். அந்த மாதிரி சமுத்திரத்தையே கடையணும். என்ன எடுத்தான் அப்படின்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வந்து சக்தி கூடிண்டே போச்சான். இந்த சக்தி கூடிண்டே போகும்போது அடுத்தது என்ன நினைப்பா? இப்போ நம்ம மனுஷாலெலாம் பார்த்தேன்னாக்க சுற்றி இருக்கிற, நான் யாரையும் எக்ஸாம்பிளை சொல்ல விரும்பலை, மனுஷாலாம் என்ன பார்ப்பா? முதல்ல வந்து பணம் நிறைய சம்பாதிக்கணும்னு பார்ப்பா. பணம் நிறைய சேர்ந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க. ஒன்று நாம்ளே சேர்த்துட்டாலும் சரி, இல்லை நம்ம அப்பா பணம் சேர்த்துட்டா, ஏதோ ஜவுளி கடை வச்சோ இல்லை ஜுவல்லரி கடை வச்சோ பெரிய பணம் சேர்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். உடனே வந்து பணம் நம்மளை வந்து திருப்திப்படுத்தாது. நம்ம எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு படத்தில் நடிக்கிறதோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறதோ பண்ணுவாள். சரி, நம்ம வந்து பணமும் நமக்கு சேர்ந்துருது, எல்லாருக்கும் நம்ம ஃபேஸு தெரியும். இப்போ அடுத்தது என்ன? நமக்கு பவர் வேணும் அப்படின்னு உடனே என்ன பண்ணுவா? எலெக்ஷனுக்கு போவா. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா? பவர் கிவர் எல்லாம் வந்த உடனே என்ன, இந்த பவர் போகாமல் இருக்கணும்னு பார்ப்பா. இதுதான் வந்து எல்லோரும், நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நான் எக்ஸாம்பிள் சொல்ல விரும்பலை. இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா தேவர்கள் அசுரர்கள்கிட்டேருந்து வருது. அவள் என்ன பண்ணால் எல்லாமே இருக்குப்பா நமக்கு, இந்த 3 லோகத்துலேயும் எல்லாமே இருக்குது. நமக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னா இனிமேல் நம்ம சாகாமல் இருக்கிறதுக்கு என்ன ஏற்பாடோ அதை பார்ப்போம், நம்ம வந்து அமிர்தத்தை எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி அமிர்தத்தை கடையிறதுக்கு என்ன பண்ணால் வாசுகின்ற பாம்பை எடுத்துன்னு. அந்த பாம்புக்கு பல தலைகள் உண்டு அப்படின்னு. ஓகே, வாசுகி வந்து நாகமா சர்ப்பமா? சர்ப்பம்னா என்ன, நாகம்னா என்ன? நம்ம அப்படி எல்லாத்துக்கும் ஒன்றா தானே சொல்லுவோம். சர்ப்பம்னா பொதுவாக விஷம் உடையது, நாகம் அப்படின்னா விஷம் இல்லாதது அப்படின்னு சொல்லுவா. பட் இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணுவாள். வாசுகிங்கிற பெரிய சர்ப்பத்தை எடுத்துன்னு வந்து என்ன மலையை வச்சு கடையிற மத்து என்னது? மத்துக்கு ஏன் மத்துன்னு பேருனா மந்தர மலை இருக்கு இல்லையா, மந்தரை வந்து மத்தாக இருந்ததுனால மத்துக்கு மத்துன்னு பேர். இப்படி வச்சுக்கோங்களேன். அப்படி வச்சு கடைய சரியா. கடைஞ்ச உடனே முதல் அவிர்பாகம் யாருக்கு? எப்போ யஜ்ஞம் நடந்தாலும் முதல் பாகம் யாருக்கு கொடுக்கணும்? முதல் பாகம் வந்து பரமேஸ்வரன் சிவனுக்கு கொடுக்கணும். சரியா? அப்படி கடைய இன்னும் சமுத்திரத்துலேருந்து ஒன்றுமே வரல. என்னாச்சு? அந்த வாசுகி பாம்போட வாயிலேருந்து அது விஷத்தை கக்கி மொத்தமாக ஒரே விஷமாக இருக்குது. யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த விஷத்துக்கு பேர் வந்து
ஹாலாஹல விஷம். ஹாலாஹால விஷம். ஹாதான், கா வேண்டாம், ஹாலாஹால விஷம். அந்த விஷம் அப்படி வந்த உடனே என்ன பண்ணா எல்லாரும், அததேவ மகாதேவம் சங்கரம் சரணார்த்தினஹாம் ஜம்பு ஜக்முஹு பசுபதிம் ருத்ரம் த்ராஹி த்ராஹீதி துஷ்டவஹ ஏவ முக்தோஸ்ததோர்தேவைர் தேவதேவேஸ்வர பிரபுः பிராதுராசீத் தத்ரேத்ரிப சங்கரஸ்க்ரதரோ ஹரிஹி. அங்கே என்ன எடுத்து டக்குன்னு திராகி திராகி, காப்பாத்து காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோ, விஷத்துலேருந்து எங்களெல்லாம் காப்பாத்துங்கோ, சங்கரா பகவான் வாங்கோ அப்படின்னு கூப்பிட்ட உடனே இந்த அவதாரம் எடுத்து என்ன காப்பாற்றணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா விஷ்ணு கிட்ட போயிடுவா. இம்மீடியட்டாக பெயின் கில்லர் வேணும் அப்படின்னா யாரு? சிவபெருமான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிவபெருமான் பெயின் கில்லர், மகாவிஷ்ணு ஆன்டிபயோட்டிக். கேட்டோம் அப்படி பகவானே வா அப்படின்னு ஒன்று. உடனே மகா அங்கே சக்கரதாரியும் வந்துட்டார். சக்கரதாரி வந்த உடனே சிரிச்சுட்டே சொல்கிறார், பாருங்களேன் மகாவிஷ்ணுக்கு பாருங்களேன், தேவர்களுக்கெல்லாம் தேவர், தேவோங்கா தேவ் மகாதேவா இருக்கக்கூடிய தேவனே நீ என்ன பண்ணுற? தேங்க்யூம்மா. தேவோங்கா தேவ் மகாதேவா இருக்கக்கூடிய தேவனே, எந்த யஜ்யம் நடந்தாலும் முதல்ல உனக்கு தானே பாகம் கொடுப்பா, இதோ வந்திருக்கு விஷம், நீயே பருகு அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு காணாம போயிட்டார், அந்தர்தியானம் ஆயிட்டார். சரி, உடனே சிவபெருமான் இப்படி பார்த்தார், எல்லாரும் கஷ்டப்படுறத பார்த்தா. அதுக்கும் மேலே வால்மீகி என்ன எழுதுறாருன்னா, ஏவம் ஹரேஹே வச்சனம் முக்துவா, ஸ்ரீஹரியோடைய வச்சனத்துக்கு கட்டுப்பட்டு பரமேஸ்வரன் அந்த விஷத்தை ஒன்றுமே இல்லாத மாதிரி சாதாரணமாக குடிச்சாலும், ஐயோ விஷம் குடிக்க போகிறேன் அப்படின்னு அப்படியே எல்லா விஷத்தையும் அவரும் எடுத்துட்டார். அம்பாள் இப்படி கையை வைக்கிறது இதெல்லாம் புராணத்தில் இருக்கக்கூடிய கதை. வால்மீகி அதோட நிறுத்திட்டார். இந்த மாதிரி ஆலாகால விஷம் வந்தது, சிவபெருமான் அதை கிராஸ் பண்ணிட்டார். அப்படின்னா அதனுடைய தாத்பரியம் என்ன? ஒரு பெரிய யஜ்யமோ ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய சேஞ்ச் வரும்போதோ நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரணும். ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தால் நம்ம பொறுத்துக்கணும். நம்ம ரீசண்டாக பொறுத்துண்டா ஆலாகால விஷம் எது? கோவிடுக்கு முன்னாடி ஒரு ஆலாகால விஷயத்தை பொறுத்துட்டோம். என்னது? வெரி குட், டிமானிட்டைசேஷன். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அதனால சிரமமாச்சு இல்லையா? ஸோ அதை நம்ம பொறுத்துன்றதுனால என்னாச்சு, நாட்டினுடைய எக்கானமி இப்போது 3 to 4 ட்ரில்லியன் எக்கானமி ஆகி 3வது இடத்துக்கு வந்திருக்கு. சரியா? அப்போது ஒரு சொசைட்டியில் ஒரு மத்தனம் அப்படின்னு நடக்கும்போது எல்லாருமே அதுக்கு பாகியாக இருக்கணும். இதுக்கு முன்னோடி யார் அப்படின்னா தேவோங்கா தேவ் மகேஸ்வரர். அப்படி பண்ணிவிட்டு அவர் ஓகேப்பா என் வேலை முடிஞ்சுடுத்து அப்படின்னு போயிட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சு, இவங்க கடைய ஆரம்பித்தா புசுக்குன்னு அந்த மலை உள்ளே போய் வந்துடுது. திருப்பி மலையை தூக்கின்னு கடைஞ்சா புசுக்குன்னு மலை உள்ளே போய் வந்துடுது. நடா இது எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒன்று. திருப்பி இப்போ யாரை பிரார்த்தனை பண்ணா? மகாவிஷ்ணு பிரார்த்தனை பண்ண உடனே என்ன பண்ணார்? ஓகே டன் அப்படின்னு பார்த்தா அப்புறம் கடைஞ்சா கீழே போலடா டேய் கீழே போலடா எல்லாரும் ஒருத்தர் கஷ்டப்பாவதாரம் அப்படியே அப்படி ஒரு அது பேர் என்ன இங்கிலீஷில் என்ன அதுக்கு பேர்? டர்ட்டில் டர்ட்டில் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்கப்பா. அதுக்கும் 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை வச்சு ஃபுல்லாக இது பண்ணி என்ன ஆகிடுது, அதுக்கப்புறம் நிறைய செல்வங்கள்லாம் வெளில வர ஆரம்பிச்சுது. நிறைய செல்வங்கள் வெளில வந்த உடனே தன்வந்தரி வெளியில் வந்தோம். தன்வந்தரி எதை குறிக்கிறார்? பூர்ண ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் குறிக்கக்கூடிய சமஸ்த விதமான ஆரோக்கியத்துக்கு தேவையான மருந்து விஷயங்கள் எல்லாம் அவர் குறிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன, 7 கோடி கன்யாக்கள் வெளியில் வந்தாலாம். 7 கோடி அற்புதமாக அழகாக இருக்கக்கூடியவா வெளியில் வந்தாலாம். இப்படி பெரிய சரஸ்லேருந்து தண்ணியோடைய நீர்வீழ்ச்சியிலேருந்து அவள் வெளியில் வந்ததுனால அப்சராக்கள் அப்படின்னு பேர் அவளுக்கு. அப்சராக்கள்னு பேர். அதுக்கப்புறம் என்ன, வருணனுடைய புத்திரி வாருணி, அவளுக்கு பேர் சுரிகா அப்படின்னு பேர். அந்த சுரிகா ஆர் சுரா ஷார்ட்டாக சொல்லணும்னா, அவள் வெளில வந்தோடனே என்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு பார்த்தாலாம். தானவர்கள்லாம் தைத்தியர்கள்லாம் வேணான்ட்டா, தானவர்கள் தன்னோட சேர்த்துட்டா. அதனால அவள் வருணனுடைய பொண்ணை சேர்த்துன்றதுனால இவர்களுக்கு சுரர்கள் அப்படின்னு பேர்.
சுறாவை வந்து நீக்கினதுனால, சுறா இல்லாததுனால அவளுக்கு பேர் அசுரா அப்படின்னு பேர். புரியுறதா? எல்லா டீட்டெயில்ஸும் வருது. அசுரன் ஏன் பேர், அசுரன் ஏன் பேர், அந்த மாதிரி வந்து கடைசியாக என்ன வந்தது, அமிர்தம் வந்தது. எதுக்காக மந்தனம் பண்ணாலோ அந்த அமிர்தம் வெளில வந்த உடனே எப்படிடா எடுக்கலான்னு பார்த்தா ஒரே ஃபைட், யுத்தம். யாருக்கு? தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம். அதில் கடைசியாக என்ன வந்து மகாவிஷ்ணு டிசைட் பண்ணார்னா, அசுரர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தோன்னா சிருஷ்டி நாசமாயிடும். அதனால் வந்து அவன் என்ன பண்ணார், மோகினி அவதாரம் பண்ணி அமிர்தத்தை வந்து எடுத்துட்டு காணாமல் போயிட்டார். அதுக்கப்புறம் பின்னாடியே போய் எல்லாரும் தேடி பண்ணி கடைசியில் வந்து அந்த அமிர்தத்தை வந்து தேவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதனால் இந்திரனும் வந்து அந்த யுத்தத்தில் வந்து அநேக கணக்கான அசுரர்களையும் கொன்று குவித்து 3 லோகத்துக்கும் அதிபதியாக இந்திரனை வந்து இது பண்ணார். 3 லோகத்துக்கும் அவன் சாசனம் செய்யும்படி அது அப்படி அமைஞ்சது. சரி, இந்த கதைக்கும் ராமர் கேட்ட கேள்விக்கு என்ன சம்பந்தம்? ராமர் என்ன கேள்வி கேட்டார்? இந்த இடத்த பற்றி சொல்லுங்க அப்படின்னார். இருப்பா சொல்கிறேன் ராமா அப்படின்னு நடுவில் கேட்கல ராமர். பட் நீங்கள் கேட்குறது எனக்கு காதில் வருது. இருப்பா சொல்கிறேன். அதனால் என்ன எடுத்து, அசுரர்கள் நிறைய பேர் செத்ததுனால எல்லா அசுரர்களுக்கும் அம்மாவாக இருக்கக்கூடிய திதி வந்து நேராக தன்னுடைய ஹஸ்பண்டு காஷ்யபர்கிட்ட போய், நான் வந்து தபஸ் பண்ண போகிறேன். என்ன தபஸ் பண்ண போகிறேன்னா, இந்த இந்திரனை கொல்றதுக்கு ஒரு பையன் வேணும்னு நான் தபஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரிம்மா நீ பண்ணு போ. ஆனால் உன்னுடைய தபஸில் வந்து உன்னுடைய தூய்மை ரொம்ப முக்கியம். தூய்மையாக இருந்து நீ தபஸ் பண்ணு, 1000 வருஷம் தபஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி காஷ்யபர் வந்து என்ன சொன்னார், நீ 1000 வருஷம் தபஸ் பண்ணேன்னா இந்திரஹந்தா புத்திரன் உனக்கு வருவான். அப்படி இந்திரஹந்தான இந்திரனை கொல்லக்கூடியவன். அப்படி போய் அவள் தபஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்திரனே வந்து இது பண்ணுறான். அம்மாவுடைய சிஸ்டர் இல்லையா, அதெல்லாம் வந்து உறவுலாம் விட்டு போகக்கூடாது. அதனால வந்து இந்திரனும் வந்து அவள் தபஸ் பண்ணுறா, இந்திரன் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறான். இந்திரனுக்கு நைஸாக தெரியும் எதுக்கு பண்ணுறான். அம்மாவோட சிஸ்டர் பேர் என்ன, சித்தி இல்லையா? சித்தியா அக்காவா, சித்தியா பெரியம்மாவா? திதி அதித்தி. சரி, அப்போன்னா பெரியம்மா இல்லையா? பெரியம்மா வந்து எதுக்கு தபஸ் பண்ணுறான்னு தெரியும். எதுக்கு? தன்னையும் அசுர தேவர்களையும் கொல்றதுக்காக பண்ணுறான். இருந்தாலும் பெரியம்மா நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 1000 வருஷம் தபஸ் பண்ணி நிறைய பண்ணிட்டு இருந்தான். இன்னும் 10 வருஷம்தான் இருக்குது தபஸ். அதில் என்னாச்சு அப்படின்னா, ஒரு நாள் வந்து திதி என்னாச்சு, உட்கார் ஒழுங்கா என்னாச்சு அப்படின்னாக்கா, அப்படியே உக்காந்துட்டு இருக்கிறச்சு அப்படியே நல்ல தூக்கம் வந்தது தித்திக்கு தூக்கம் வந்தோடனே என்ன பண்ணா, தன்னறியாமல் உக்காந்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு முழங்கால் இருக்குல்ல, முழங்காலை கட்டிண்டு தலையை வந்து முட்டியில் வச்சுட்டு தூங்கியிருக்கா. அந்த தலைமுடியெலாம் இருக்குல்ல, அந்த தலைமுடி வந்து அவந்து காலில் வந்து பட்டெடுத்து. இதெல்லாம் வந்து அசௌச்சம். இதெல்லாம் தலைமுடி வந்து காலில் படக்கூடாது, இதெல்லாம் அசௌச்சம். அதனால புரியுறதா? வீட்டில் சம்டைம்ஸ் சொல்லுவா தெரியுமா, முழங்காலை கட்டாத அப்படின்னு சொல்லுவாள். அதெல்லாம் இங்கேருந்து வந்தது தான், வால்மீகி எழுதுறதெல்லாம். அந்த மாதிரி ஆனதுனால இந்த சமயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான் இந்திரன். இந்த சமயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்திரன் என்ன பண்ணான் அப்படின்னா, அவளுடைய கர்ப்பத்தில் தோன்றிருக்கிற அந்த குழந்தைய வந்து தன்னுடைய வஜ்ராஸ்திரத்தால் ஒரு அடி அடித்தான். அதனால என்ன எடுத்து, அது வந்து 7 பார்ட்டாக பிரிஞ்சுடுத்து அந்த குழந்தை. இந்த 7 பார்ட்டாக பிரிஞ்சினோடனே அந்த குழந்தையெல்லாம் அடிக்கிறதுக்கு அந்த குழந்தையெல்லாம் வா வீல் 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 வீல்னு கத்துறது, அழறது. இந்திரன் என்ன சொல்கிறான், அழாத ருதனா அழறதுன்னு அர்த்தம், ருத அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக போகிறான். உடனே திதி வந்து என்ன சொல்கிறான்னா, தயவு செய்து அவளை அந்த குழந்தையில கொன்னுடாத, அவள் வந்து உன்னை கொல்ற மாதிரி இல்லாமல் நான் வந்து பண்ணிடுறேன். இவனும் இந்திரனும் என்ன சொல்கிறான், அம்மா என்னையும் மன்னிச்சிருங்கோ, இந்த மாதிரி நான் இது பண்ணேன்னு. அவள் என்ன சொல்கிறா, இல்லை உன் பேரில் தப்பு இல்லை, பேசிக்காக வந்து என்னுடைய பியூரிட்டி கெட்டு போனது, நான் அலர்ட்டாக இல்லாததுனால தான் இந்த தபஸ் வந்து கடைசியாக கலைஞ்சு போச்சு. இப்போ நான் சொல்கிறேன் கேளு இந்திரா, இனிமேல் நம்ம பழைய பகையை விட்டுடுவோம். இந்த 7 பேர் வந்து 7 லெவலில் வந்து இந்த பூமிக்கு மேலே 7 லெவலில் வந்து இந்த
அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறா இல்லையா. இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம், த்ராத்தோஸ்பியர், பாட்டோஸ்பியர், மாதோஸ்பியர் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அன்னைக்கு வந்து அவள் சொன்னது வந்து ஆவக, பிரவாக, சம்பாக, உத்வாக, விவாக, பரிவாக, பராவக அப்படின்னு இந்த 7 லேயரில் தே வில் கெட் செட்டில்டு. இந்த ஒரு 7 துண்டுமே வந்து ஈச் வந்து 7 ஆகும். அதனால வந்து 41 பேர் அதில் ஸ்தித்தாவா. அப்புறம் இவாளுக்கு என்ன பேர் இருக்குமா, நீ முதல்ல அவளை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன, மாருத அப்படின்னு சொன்னல, அதனால் அவள் பேர் வந்து மாருத. 49 மருதர்கள் வந்த கதை இது. 49 மருதர்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இவா உன்னை கொல்ல மாட்டா, இன்ஃபேக்ட் தேவர்களுக்கு இவ சகாயமாக இருப்பா அப்படின்னு சொன்னோடனே ஓகே நானும் வந்து இவாளை வந்து தேவர்களாகவே ஆக்கிடுறேன் அப்படின்னு இந்திரன் வந்து திதிக்கு பிறந்த குழந்தையில தைத்தியர்களை வந்து தானவர்களாக ஆக்கினது தான் மருதர்களுடைய கதை. சரி, என்ன இப்போ இதனால என்ன, ராமர் கேட்ட கேள்வி என்ன, இந்த இடம் என்னதுன்னு கேட்டார். சமுத்திர மத்தனம் சொன்னோம், அதனால் நடந்த சண்டையினால திதி பண்ண இதை சொன்னோம். என்னப்பா என்னதான் சொல்ல வரேல் அப்படின்னா விஸ்வாமித்திரர் சொல்கிறார், கேளு ராமா கேளு, அந்த திதி தபஸ் பண்ண இடமும் இந்திரன் வந்து திதிக்கு சேவை பண்ண இடம்தான் இந்த இடம் அப்படின்னு சொன்னான். அந்த இடம் யார் தான் அப்படின்னாக்க, இந்த இடம் யாருனால நிர்மிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இக்ஷ்வாக்குன்னு குலம். எந்த குலம் அது, ராமருடைய குலத்தில் இருக்கக்கூடிய முதல் ராஜா. அந்த இக்ஷ்வாக்குடைய பையன் பேர் வந்து பெரிய தர்மாத்மாவன், புத்திமான், பராக்கிரமி, ரொம்ப நல்லவன், உலகத்தாலே போற்றப்படக்கூடியவன். அவன் பேர் வந்து விஷால்னு பேர். அந்த விஷால் வந்து நிர்மாணித்த இடத்துல தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்த சூஸ் பண்ணி விஷால் அப்படிங்கிறவன் நிர்மாணித்ததுனால இந்த இடத்தோடைய பேரே வந்து விஷாலா அப்படின்னு பேரு. புரியுறதா? இப்படி கதை சொல்லணும், புரியுறதா? அதனால தான் இன்னைக்கு விஷாலையும் கதைக்கு வர சொன்னேன். அப்படி அந்த விஷால் இருக்கார் இல்லையா, இக்ஷ்வாக்குலேருந்து விஷால்லேருந்து ஹேமச்சந்திரா, ஹேமச்சந்திராலேருந்து சுச்சந்திரா, சுச்சந்திராலேருந்து தர்மஸ்ரவகாலேருந்து சிருஞ்சயலேருந்து சகதேவன்லேருந்து குஷாஸ்வ, அந்த சகதேவன் இல்லை, நகுல சகதேவன் இல்லை, ஏற்கனவே சகதேவன். அதுக்கப்புறம் சோமதத்தன், அதுக்கப்புறம் காக்குஸ்தன், அதுக்கப்புறம் சுமதி. அந்த சுமதி தான் இப்போ இந்த விஷாலால ஆட்சி பண்ணின்னு இருக்கார். வா இப்போ போய் நம்ம அந்த ராஜா சுமதியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ 1 2 3 எப்படி எனக்கு ஒன்றும் வியப்பு என்ன அப்படின்னா, இந்த விஸ்வாமித்திரர் எப்படி எல்லா ஃபேமிலியிலையும் ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, தாத்தா, பாட்டி நமக்கு வந்து ஷோடச பித்ரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்குள்ளே நாக்கு தட்டி போய்டுறது இல்லையா. அவங்க கொள்ளு தாத்தா பேர் ஏண்டி சொல்லு, எங்கள் அப்பா ஹஸ்பண்டு கேட்பார் தர்ப்பணம் பண்ணுறச்ச, எங்கள் தாத்தா பேர் சொல்லு, என்ன எங்கள் தாத்தாவோட ஒய்ஃப் பேர் சொல்லு அப்படின்னு கேட்பார். அவன் ஒய்ஃப் கரெக்டாக சொல்லுவா. பார்த்துருக்காள், இது நடந்திருக்கோ. நமக்கு ஒரு 16 பேர் ஞாபகம் வச்சுக்கிறதே கஷ்டம். இவர் வந்து அந்த ஆரியவர்த்தம், அந்த ஹோல் பாரதத்தில் இருக்கக்கூடிய எல்லா ராஜாக்கள், அவளுடைய பரம்பரைகள் எல்லாமே ஞாபகம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகாத்மா விஸ்வாமித்திரர். அந்த மாதிரி அவர் வந்து கதையை சொல்லி நேர சுமதி ராஜாவை போய் பார்க்குறார். ராஜாவுக்கு ஆனந்தமோ ஆனந்தம், ஆஹாஹா வாங்கோன்னு சொல்லி சத்காரம்லாம் பண்ணி ராஜாவுக்கு கண்ணு வந்து உறுத்தின்ண்டே இருக்கு. யாரிவா அப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்காளே, யாரிவா அப்படின்னா இவாலாம் வந்து தசரத நந்தன் அப்படின்னு சொல்லி அது பண்ண உடனே, ஓ அப்படியா தசரநந்தன் அப்படியா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இவா வந்து யார் தெரியும், ஓகே தசரத நந்தன் பார்க்குறதுக்கே இப்படி இருக்காளே, ஒளிபுரிஞ்சு, ஏன்னா ஆயிரக்கணக்கான அஸ்திரங்கள் இப்போ அவள்கிட்ட இருக்குது. ஆனால் அதெல்லாம் இருக்கட்டும், ஒன்றும் இல்லை, வர வழியில் நான் டீ குடிச்சிட்டு வந்தேன்னு சொல்கிறாம, வர வழியில் தாட்டகையும் மாரிச்சேன் சுபாகியெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டான். ஐயோ போ, இந்த பேர் கேட்டாலே நடங்குவா எல்லாரும். அந்த காலத்தில் அந்த ராஜாக்கள்லாம் இந்த பேர் கேட்டாலே நடங்குவா. வரும்போது எங்களை சித்தாசிரமத்தில் நடக்கக்கூடிய அந்த யஜ்யங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை காப்பாற்றுறதுக்காக கூட்டின்னு வந்தேன். அதனால என்ன பண்ணா, மாரிச்சனை வந்து இல்லாமையே பண்ணிட்டா, தூரக்கு அடிச்சுட்டா, சுபாகுவை கொண்டுட்டா. அப்போ தாட்டக்க அதுக்கு முன்னாடியே தாட்டக்கையை கொண்டுட்டா இவா அப்படின்னா, ஓப்பா
சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து அந்த சுமதி ராஜா கிட்ட அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்தது வந்து இன்னும் மிதிலையை நோக்கி இன்னும் க்ளோஸாக போகும்போது எல்லாமே சோபிச்சிருக்கு மிதிலையில். ஒரே ஒரு ஆசிரமம் மட்டும் அப்படியே வந்து பாழடைஞ்சு போய் சைலண்ட்டாக இருக்குது. அங்கே மட்டும் எந்த விதமான கலையும் இல்லாமல் இதுவாக இருக்குது. அங்கே என்ன நடந்தது, அது யாருடைய ஆசிரமம் அப்படின்னு பார்த்தா கௌதம மகரிஷியோடைய ஆசிரமம்.